வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்கள் இலங்கையில் இருக்கிற வைத்தியர்கள் ஹெல்த் கேர் நிபுணர்களோட உங்களோட சேவையை பெற்றுக்கொள்ளலாம். என்னத்தை செய்யறோம்னா, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் நேரடியா அவரே தண்டி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் நேரடியாக செய்வாங்க. அப்படி எங்களோட மக்கள் இலங்கையில் இருந்தாங்கன்னா, இலங்கைக்கு வெளியில் இருந்தாங்கன்னா அவைக்குரிய ஒரு சுகாதார சேவைகளை ஒரு மருத்துவ நண்பனா ஒருங்கிணைச்சு வழங்குறது தான் மெடிப்ளேஸ் ஒரு வேலையா இருக்குன்னு சொல்லலாம். மருத்துவர்கள் ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இது மெடிப்ளேஸ். வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவகிறேன். நான் உங்கள் சங்கவி. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்? நாங்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணம் மானிப்பாக்கி தான் வந்திருக்கிறோம். அதுவும் நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைக்கு மெடிப்ளேஸுக்கு தான் வந்திருக்கிறோம். வீட்டில் இருந்தவொண்டே நீங்கள் மருத்துவ வசதிகளை பெறக்கூடிய மாதிரியான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கீங்கன்னா, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவியையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதிரியான ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த நிறுவனம் முக்கியமாக எல்லாரும் யோசிப்பீங்க இது ஒரு ஹாஸ்பிட்டல். முக்கியமாக இது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் பண்ற மாதிரியான ஒரு இடம்னு சொல்லலாம். ஆனா இங்க வேலை செய்யறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வைத்தியர்கள் தான் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி தேவை, அதை என்ன மாதிரி செய்யறேன்னு உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னு சொன்னா அவை உங்களுக்கு இந்த மருத்துவ உதவி எப்படி பெற்று தர்றதுக்கான எப்படி பெற்று தருவீனுன்றதுக்கான கோஆர்டினேஷனை உங்களுக்கு தருவீங்க. அப்படியான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். மெடிப்ளேஸ் ஏற்கனவே இயங்கி வர்ற ஒரு நிறுவனம். ஆனா தங்களுடைய அலுவலகம் இன்றைக்கு திறக்கணும். இந்த அலுவலக திறப்பு விழாக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்களே மலைச்சிருந்துச்சு. அதுக்காகத்தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொழும்புல வேண்டிய அலுவலகம் இருக்கு, அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மானிப்பாயில அவை புதிய இன்னும் ஒரு அலுவலகத்தை திறந்து வைக்கிறோம். இதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். முக்கியமா சொல்ல போனா வெளிநாட்டில இருந்து பார்க்க உறவுகள்னு அம்மா அப்பா மேரெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எங்கட இலங்கையில இருப்பினும் வேலைக்கு நீங்க மருத்துவ உதவி தேவைன்னு சொன்னா அதை என்ன மாதிரி பெற்று கொடுக்குறதுன்னு நீங்க யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க நாங்க உள்ளுக்கு போய் என்ன மாதிரியான விடயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கதைக்கலாம். மெடிப்ளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மானிப்பாயில இருக்கு. மானிப்பாயில முக்கியமா சொல்ல போனா உங்களுக்கு தெரியும், மானிப்பாய் ஜான்சன்ல கொமர்சியல் பேங்க் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சங்கரப்பிள்ளை ரோட்டுன்னு இருக்கு. அந்த சங்கரப்பிள்ளை ரோட்டில் இறங்கி வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தூரத்திலேயே இந்த மெடிப்ளேஸ் என்ற நிறுவனம் இருக்குது. இதில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மௌரா எஜுகேஷன் சொல்லி அப்படி ஒன்று செய்யணும். அது என்ன மாதிரி எப்படியான சர்வீஸ் எல்லாம் வழங்கணுன்றதை பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னா திறப்பு விழா நடக்க போகுது. திறப்பு விழாவை பார்த்துட்டு நாங்கள் என்ன மாதிரியான சேவைகள் வழங்கணும், எப்படியான வசதிகள் இருக்குன்னு கதைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா திறப்பு விழாவுக்கு தயாராகி கொண்டிருக்கணும். அதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய வைத்தியர்கள் எல்லாரும் வந்திருக்கணும். ரெண்டே பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலும் இங்கே கலந்து கொள்ளினோம். அதான் வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். உங்களுக்கு அறிமுகம் செஞ்சிடுங்க எங்களோட பார்வையாளருக்கு. நான் டாக்டர் ராஜீவன் ஜெயராஜா, மகப்பேற்று வைத்திய நிபுணர். இப்போ இங்கிலாந்தில் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் உள்ள இருக்கிறேன். ஸோ நான் மானிப்பாய் இந்து கல்லூரியில் படித்து யாழ்ப்பாணம் மருத்துவபீடத்தில் தெரிவு செய்யப்பட்டு பிறகு யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் மானிப்பாயில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவாக என்ன தெரிஞ்சிருக்கும். பிறகு நான் கொழும்பில் இந்த மேற்படிப்பு செய்து வைத்திய நிபுணராகி பிறகு ஒரு 1.5 வருட காலம் முல்லைத்தீவில் ஒர்க் பண்ணியிருந்தேன் வைத்திய நிபுணராக. பிறகு இங்கே தெல்லிப்பல வைத்தியசாலையில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பிறகு மன்னாரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை விட கொழும்பில் பல வைத்தியசாலையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கிலாந்தில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அதை விட நான் ஒரு டீச்சிங்லேயும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் நிறைய காலம் வைத்தியத்துறை சார்ந்த வைத்தியர்களுக்கு படிப்பிக்கிற ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்போ அது ஸ்பெஷலாக இப்போ வெளிநாட்டில் இருந்து இங்கே வர வைத்தியர்களுக்கு இங்கே சிஸ்டத்தை படிப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு மௌரா எஜுகேஷன் சொல்லி ஒரு ஒரு நிறுவனத்துக்கு கூடாகத்தான், அது எங்களோட நிறுவனம் தான், அதுக்காக படிப்பிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 36,000 வைத்திய மாணவர்கள் எனக்கு கூடாக உலக ரீதியாக படிச்சு முடிச்சிருக்கேன். இப்போவும் படிச்சு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒரு 2,000-3,000 ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போவும் நாங்கள் நவலோகாவில் ஒர்க் ஷாப் ஒன்று செய்திருந்தோம். நாங்கள் வருஷத்தில் 2 ஒர்க் ஷாப் செய்வோம். ஸோ அப்போ இந்த மருத்துவத்துறையில் மருத்துவ கல்வியையும் மருத்துவத்துறையையும் எங்களோட மக்களுக்கும் எங்களோட மாணவர்களுக்கும் வழங்கணும்ன்றதில் என்னுடைய ஒரு எய்ம். அதை
என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அந்த பாதையில் பயணிச்சு கொண்டு இருக்கிறீங்க டாக்டர். மெடிப்ளேஸை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். இப்போ நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொல்லிக்க வந்து இன்னும் அதிகமான ஒரு புரிதல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். மெடிப்ளேஸ்ன்றது உங்களோட மருத்துவ நண்பன். இது இந்த பிரதானமான நோக்கம் என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் ஒரு மருத்துவனோ அல்லது ஒரு டாக்டரோ ஒரு ஆள் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன். எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் இதுக்கு கிளியர் பண்ண, அல்லது அதுக்கு யாரை நான் காட்டணும், எப்படி காட்டணும், நடக்கிறது சரியான்றது தெரிஞ்சு கொள்ளாம. இந்த பிள்ளையான புரிதல்லையே அக்கள் சில உள்ள ChatGPTல கேப்பினோம், ஃபேஸ்புக்கில் கேப்பினோம், சில யூடியூப்பில் பார்ப்பினோம், ரீல்ஸை பார்ப்பினோம், பார்த்துட்டு சரியான வழியில் அவன் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்காது. அப்போ இந்த மெடிப்ளேஸ் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு மருத்துவர்கள் ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இது மெடிப்ளேஸ். ஓகே. நாங்கள் 2023ஆம் ஆண்டு முதல்ல உருவாகி இது இந்த தொழிற்பாடுகள் வந்து 2025 இருந்து நாங்கள் இப்போ இதை செய்து கொண்டிருக்கோம். ஓகே. எங்களுடைய ஒரு இயங்குகிற அலுவலகம் வந்து யுனைடெட் கிங்டம் லண்டனில் இருக்குது, கொழும்பில் இருக்குது, இப்போ யாழ்ப்பாணத்திலையும் இருக்குது. நாங்கள் இப்போ இவ்வளோ நாளும் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் இப்போ திருப்பி இன்னொரு ஆஃபீஸர் ரினோவேட் பண்ணி இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். மானிப்பாயில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணி. ஓகே. இப்போ இதை விட டாக்டர் நீங்கள் இப்போ மௌரா எடியூகேஷன் அதேமாதிரி மௌரா ஃபவுண்டேஷன் எல்லாமே இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நான் வந்து ஒரு மகாப்பேட்டு வைத்திய நிபுணர். நான் வைத்தியர்கள், வெளிநாட்டில் படிச்சுட்டு வர வைத்தியர்கள், உள்ளூரில் உள்ள வைத்தியர்கள், வெளிநாட்டில் உள்ள வைத்தியர்கள் வந்து இவைகளுக்கு படிப்பிக்கிறது மெடிசின் சம்பந்தமான விஷயங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் 10 வருஷத்துக்கு மேலே படிப்பிச்சு கொண்டோம். இப்போ என்னட்ட படித்தாக்கள் 30,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் உலக ரீதியில், உலகளாவிய ரீதியில். அப்போ 2020 இருந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணி நாங்கள் எடியூகேஷனை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ நாங்கள் லண்டனில் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்தில் உள்ள சில அந்த சர்வதேச அங்கீகாரம் வழங்குகிற நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களோடையும் இணைஞ்சு தொழிற்படுகிறோம். கொண்டு வந்து CPD, IPHM, NVE UKன்னு சொல்லி வேறு யூனிவர்சிட்டிஸோடையும் நாங்கள் செய்கிறோம். கடந்த வருடம் கூடி எனக்கு அந்த மருத்துவ கல்வியை வழங்குறதுக்காகவும் இப்படி நாடு கடந்து சர்வதேச ரீதியில் மருத்துவ சேவைகளை வழங்குறதுக்காகவும் எக்ஸலன்ஸ் இன் ஹெல்த் எடியூகேஷன் அண்ட் மெடிக்கல் எடியூகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ்ன்னு சொல்லி பிரித்தானிய பல்கலைக்கழக இந்த பிரித்தானிய பாராளுமன்றத்தில் வந்து எசெக்ஸ் மெடிக்கல் சொசைட்டியால் ஒரு எக்ஸலன்ஸ் அவார்டு ஒன்று கிடைச்சிருந்தது. வாழ்த்துக்கள் டாக்டர். நன்றி. ஸோ அப்போ நாங்கள் அப்படி இப்போ எங்களோட மக்கள் இலங்கையில் இருந்தாங்கன்னா, இலங்கைக்கு வெளியில் இருந்தாங்கன்னா, அவைக்குரிய ஒரு சுகாதார சேவைகளை ஒரு மருத்துவ நண்பனாக ஒருங்கிணைச்சு வழங்குறது தான் மெடிப்ளேஸ்ன்ற ஒரு வேலையாக இருக்குன்னு சொல்லலாம். மருத்துவ கல்வியை வழங்குறது மௌரா எடியூகேஷன் வேலை. ஓகே. இப்போ முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் டாக்டர். இப்போ மெடிப்ளேஸ்ன்றா இப்போ ஒரு என்ன சொல்கிறது, சாதாரண பொதுமக்கள் வந்து இதன் மூலம் பயன்பெறணுன்றா என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது? இப்போ மெடிப்ளேஸில் எப்படி வந்து என்ன சொல்கிறது கண்டக்ட் பண்ணி நான் இலகுவாக சொல்கிறேன்னா, மெடிப்ளேஸ் வந்து ஒரு மருத்துவமனையோ ஒரு கிளினிக்கோ இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஒரு சர்வீஸை வந்து என்ன செய்து கொடுக்குறோம்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நெஞ்சு நோய் வருது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல எங்கள்கிட்ட கண்டக்ட் பண்ணுவீங்க. கோல் மூலமாக வாட்ஸ்அப்பில் வரலாம். எங்களோட இது வெப்சைட் இருக்குது www.mediplace.lk. ஓகே. அப்போ எங்களோட வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணலாம். அதில் உள்ள எங்கள்கிட்ட உள்ள டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா சர்வீசஸும் இருக்குது. அதில் வந்து என்ன சர்வீஸ் அல்லது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்கள்கிட்ட வந்து ஒரு வைத்தியர்கள், வைத்தியத்துறை சார்ந்த ஒரு குழுவினர் நாங்கள் இருக்கிறீங்க. ஓகே. அப்போ யார் எங்கள்கிட்ட தங்களோட சம்பந்தமான டவுட்டோ இல்லை தங்களோட உறவினர்கள் சம்பந்தமான டவுட்டையோ கேட்டால் நாங்கள் முதல்ல அவையோட கண்டெக்ட் பண்ணி அவைக்கு என்ன பிரச்சனைன்றதை கேட்டு அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் தேவைப்படலாம் என்று நாங்கள் அவைக்கு ஒரு கைடன்ஸை கொடுப்போம். ஃபர்ஸ்ட்டு அந்த கைடன்ஸ் வந்து அவை தெரிஞ்ச பிறகு அதில் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இது எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்ல மண்ட ஆப்ஷனை கொடுப்போம். இவர்களே தெரிவு செய்யலாம். ஓகே, நான் இந்த லேபில் பிளட் டெஸ்ட் செய்யணும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமெண்டா நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அந்த வைத்தியசாலையோ லேபோ அது இவர்கள் அங்கே போகணுமென்றாலும் நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறதுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வோம். அல்லது அந்த லேபோ ஒரு ஏதாவது ஒரு சர்வீஸை வீட்டையே வந்து செய்யணும்னா நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி செஞ்சு கொடுப்போம். அப்போ ஒரு ஆள் வந்து தவறி வெளிநாட்டில் இருக்கிறார், அவருடைய அம்மா இங்கே இருக்கிறா, பார்க்க கஷ்டம் ஆக்கள் இல்லை என்று சொன்னால் கூடி மெடிப்ளேஸில் உள்ள நண்பர்கள் ஒரு மருத்துவ நண்பனா அவருக்கு அந்த சேவையை
அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்போ நாங்கள் 2 விஷயம் மெயினாக செய்கிறோம். கைட் பண்ணி அந்த சர்வீஸை கொடுக்குறது, 2வது அது அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அவை இந்த ஃபாலோ அப் எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ கூடுதலாக வந்து புலம்பெயர்றவர்கள் நிறைய பேர் இருக்கணும். என் அம்மா அப்பா எல்லாம் வந்து இங்கே இருக்கணும். நம்ம எக்காரணம் கொண்டும் கூடுதலாக வந்து அதை வந்து பார்க்கல, அது ஒரு நிலைமையாக இருக்கலாம். என்னோட வேண்டிய சிட்டிசன் பிள்ளைகள் எல்லாரும் குடும்பங்கள் அங்கே இருக்கும். அப்போ அம்மா அப்பா வந்து தனிமையில் இருக்க பல வயது முதிர்வு காரணமாக வருத்தங்கள் ஏற்கனவே இருக்கலாம். எல்லாருக்கும் அதிகமாக டயபெட்டிக், மாதிரி ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கலாம். இப்போ இதுகள் எல்லாத்தையுமே வந்து உங்களோட மெடிப்ளேஸ் மூலமாக கண்காணித்து பராமரித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படித்தானே? நிச்சயமா இந்த மெடிப்ளேஸ் உருவாகினதே அப்படி ஒரு இதை மையமாக வச்சுதான். இப்போ நான் வைத்திய நிபுணர் பயிற்சிக்காக லண்டனுக்கு போயிருக்கேன். இப்போ எங்களுடைய அம்மா இங்கே இருந்தவா, அவருக்கு டயபெட்டிஸ். இப்போ அவ நான் இங்கே இருக்க அம்மாவை நானே கிளினிக்கு கூட்டிகிட்டு போவேன், சாப்பிட்றத பார்ப்பேன், மருந்து போடுறான்னு பார்ப்பேன், பிளட் டெஸ்ட் செய்வேன், அந்த டேட்டுக்கு செய்வேன். இப்போ அங்கே போயிருக்கல, இங்கே அதை செய்யறதுக்கு ஒன்று இல்லை, தங்கச்சியை கேட்கணும், இல்லை இன்னொரு ஆளை கேட்கணும், ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அப்போ அப்படி அங்கே போன பிறகு நான் கதை கேட்கல, எங்களோட உறவினர்களோ எங்களோட நண்பர்களோ நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த நேரம் நான் யோசிச்சேன், இப்போ நான் ஒரு வைத்திய நிபுணர், ஒரு வைத்திய ஆசிரியரா என்னட்ட நிறைய டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. நான் எல்லாரோடையும் கதைச்சினான், ஏன் நாங்கள் இப்படி ஒரு இதை உருவாக்கி எங்களோட உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிறவைக்கு அவைய பேரண்ட்ஸை நாங்கள் அவைக்கு பதிலாக இங்கே இருந்து அதை பார்க்கக்கூடாது. அன்னைக்கு எனக்கு உண்மையாகவே எங்களோட நண்பர்கள்ட்ட இருந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சது. நிச்சயமாக. ஏனெண்டா இந்த விடயம் சம்மந்தமாக எனக்கும் நிறைய இதில் அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். ஏனெண்டா எனக்கு தெரிஞ்ச ஆக்களே வெளிநாட்டில் இருக்கணும், எங்களோட சொந்தக்காரன்னு சொல்லலாம், வெளிநாட்டில் இருக்கிறோம், என்னுடைய அம்மா அப்பா இங்கே இருக்கிறேன். அப்போ அவர்களை பார்க்குறதுன்றது பார்க்க சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்றது, அந்த ஒரு கிளினிக்குகளை கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்படியான சேவையை நீங்கள் கொண்டு வந்தது மூலம் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பயனாக இருக்குது. இல்லை இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. தவறு என்னென்னா, இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இன்னொரு ஆளை கால் பண்ணி இது இருக்கா செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் கூடி எங்களுக்கு தெரியாது அவர் என்ன செய்கிறார், நாங்கள் கேட்குறது ஒருக்கா கேட்கலாம், 2 தரம் கேட்கலாம். இதில் நாங்கள் என்னத்தை செய்கிறோம்னா, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் நேரடியாக அவரே தண்டி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் நேரடியாக சேவிச்சு கொண்டு அதை ஆன்லைன் மூலமாக பார்த்து கண்காணிச்சு இப்போ நாங்கள் உதாரணமாக செய்கிற இப்போ எங்கள்கிட்ட ஒரு சேவை இருக்குது. இப்போ மெடிக்கேர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, சில வேளை அம்மா ஒரு பாரிசவாதம் வந்து இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு இப்படி அம்மாவுக்கு இப்படி பிரச்சனை இருக்கு பார்த்துக்கொள்ளணும்னா நாங்கள் வந்து என்ன செய்வோம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி முதல்ல அவரை அம்மா எல்லாரையும் போட்டுட்டு எங்களோட மருத்துவ குழுவில் உள்ள ஒரு ஆளும் ஒரு நர்ஸும் வந்து வீட்டை போய் முதல்ல அவரோட முழு ஹிஸ்ட்ரி, எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் செய்து ஒரு அசஸ்மெண்ட் செய்து போட்டு அவருக்கு என்னென்ன மாதிரி கேர் செய்யணும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா டாக்டர் விசிட் பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா பிளட் டெஸ்ட் செய்யணும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா ப்ரெஷர் செக் பண்ணணும் என்றது எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு நாங்கள் அந்த அவட்ட வெளிநாட்டில் உள்ள அந்த உறவினரோட மகனோட கதைச்சு நாங்கள் பிளான் பண்ணின பிறகு எங்களோட மெம்பர்ஸ் ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி அம்மா சாப்பிட்டுட்டாவா, குளிசா போட்டுட்டாவா, என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒருக்கா, அது 1 கிழமைக்கு ஒருக்கா, 2 கிழமைக்கு ஒருக்கா, அவை என்ன நோய் நிலைமையை பொறுத்து எங்களோட ஒரு உறுப்பினர் ஒரு ஆள் வீட்டை போய் அவன் பிளட் ப்ரெஷர் பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்து கொள்வினோம். எப்பப்போ டாக்டர் அங்கே விசிட் பண்ணணுமோ டாக்டரை விசிட் பண்ணுவோம். இல்லையென்றா அவர் ஒரு வைத்திய நிபுணரை சந்திக்கணும்னா வைத்திய நிபுணருக்குரிய புக்கிங்கை செய்துட்டு இப்போ வைத்திய நிபுணரை அனுப்புவோம். அந்த நேரத்தில் எங்களோட ஒரு டாக்டரால் நாங்கள் அலோகேட் பண்ணியிருப்போம் தானே, அவரும் சேர்ந்து போய் அங்கே அந்த டாக்டரோட கதைச்சு அந்த டாக்டர் என்ன சொல்ல, சில வேளை இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது, அம்மாவே டாக்டரோட கதைப்பா டாக்டர் சொன்ன விஷயத்தை எங்களுக்கு திருப்பி சொல்லல, அது ஒரு நிலைமை இருக்கு. எல்லாருக்கும் அந்த விளக்கம் வராது. உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது, வயது முதிர என்ன சொல்றது, அந்த மறதி தன்மை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இங்க இருந்தீங்கன்னா நீங்கள் அம்மாவோட போய் நீங்களே டவுட் எல்லாம் கேட்டுடுவோம். அப்போ நீங்க சொல்ற விளங்குது. அப்போ இப்போ அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா, இங்கே ஒரு உறுப்பினராலும் அவையோட சேர்ந்து போய் டாக்டர்கிட்ட காய்ச்சி போட்டு பிறகு வந்து வெளிநாட்டில் இருக்கிற மகனுக்கு இப்படித்தான் நடந்தது, இதைத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்களை என்னென்ன ஃபாலோ அப் செய்யணுமோ செய்வோம், எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி. உண்மையாகவே நாங்கள் என்னத்தை இங்கே செய்ய முயற்சி செய்கிறோம்டா, ஒரு மருத்துவ நண்பனா உங்களோட பிரசன்ட் இங்கே நீங்கள் இல்லாட்டியும் உங்களுக்கு பதிலாக நாங்கள் அதை செய்கிறோம், ஒரு நண்பராக இருந்து செய்கிற மாதிரி. அதான் இந்த மெடிப்ளேஸ். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இஸ் வெரி ஃபெமிலியர் அண்ட் போர்டர்லெஸ் என்றது மீனிங்கே அதுதான். நாங்கள் வந்து உங்களோட நண்பனா உங்களுக்கு பக்கத்தில் இருப்போம். அதே நேரம் ஒரு மருத்துவ சேவை என்றது ஒரு நாட்டாலேயோ எல்லைகளாலேயோ வரையறுக்கப்படக்கூடாது.
நீங்க எங்க இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இங்க இருக்கிற ஆட்களுக்கு மெடிப்ளேஸ்ன்ற ஒரு உதவின்றது ஒரு நல்ல ஒரு உதவியா இருக்குது. அது இதே மாதிரி முக்கியமாக கேட்கணும், இப்போ வெளிநாடுகள் இருக்கிற உறவுகள் இருக்குன்னு தான். இப்போ புலம்பெயர் ஒரு கனடாவில் இது மாதிரி யூகேல இருக்கிற உறவுகளுக்கு வந்து சரி, வெளி நாடுகள் இருக்கிற உறவுகளுக்கு வந்து மெடிப்ளேஸ் ஏதாவது உதவி செய்யுதாவது என்ன மாதிரி? நிச்சயமா. இப்போ மெடிப்ளேஸ் வந்து இலங்கையில உள்ள, இலங்கைக்கு வெளியில உள்ள உறவுகளுக்கான மருத்துவ சேவையையும் அவர்களின் லவ்ட் ஒன் அந்த உறவினர்களுக்கான சேவையும் வழங்குறதா எங்களோட பர்பஸ். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு அவை உண்மையாகவே ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில், இப்போ இங்கிலாண்டாக இருக்கலாம், ஃப்ரான்ஸாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் நிறைய வளர்ச்சி அடைஞ்ச சர்வீஸோடு இருப்பிடும், எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ நான் இங்கிலாந்தில் இருந்தாலும் எனக்கு ஆங்கிலம் தெரியும். ஆங்கிலம் ஒரு பிரச்சனை இல்லை. வைத்தியம்ன்றது வந்து ஒரு நம்பிக்கை அல்லது அதை கடந்து நாங்கள் ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இப்போ அவையல் வந்து இன்னொரு லாங்குவேஜில் கதைக்கிற டாக்டர்கிட்ட கேட்டு தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்றதோ அல்லது அடுத்ததாக ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் அல்லது இன்னொரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிக்கல அதை இன்னொரு லாங்குவேஜில் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு கேட்கல வைக்க அது தெளிவான ஒரு திருப்தி வராது. ஏன்னா இப்போ எங்களுக்கே நிச்சயம் நான் இதில் அனுபவிச்சிருக்கிறேன். எங்களோட உறவினர்கள் அல்லது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எத்தனையோ பேர் கால் பண்ணி மச்சான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எங்களோட ஃப்ரெண்டுக்கு இப்படி கேட்கிறோம், என்ன செய்வோம், ஓகேயான்னு சொல்லி. அப்போ ஏனெண்டா இப்போ அவருக்கு அப்படி ஒரு வசதி இருக்கிறபடியால் அவர் எங்களோட கால் பண்ணி கதைக்கிறார். இப்படி வசதி இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்கிறோம். அதை விளங்கி கொள்ளாமலே ஏதோ சொன்னவை நாங்கள் போனாங்களோ ஏதோ ஊசி போட்டுட்டாம்னு சொன்னவை போட்டிருக்கிறோம். ஆனால் என்ன ஊசி போட்டது, என்னத்துக்காக போட்டது, அதால் என்ன நடக்கும்ன்றதை அவர் தெளிவாக தண்ட மொழியில் கதைக்க இயலாது. நிச்சயமா. அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செஞ்சிடோம்டா, ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு உறவு தண்ட மொழி பேசுகிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த துறை சார்ந்த ஒரு சாதாரண டாக்டரோடையாச்சும் ஈஸியாக எடுத்து ஒரு நண்பன் மாதிரி கதைக்கணுமெண்டா எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை தானே. அந்த வசதியை இந்த மெடிப்ளேஸ் வழங்கும். இப்போ வெளிநாடுகள்லேயும் வந்து இந்த மெடிப்ளேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு உதவியை செய்யுதுன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று சம்மந்தமாக கதைக்கணும், தன் வருத்த சம்மந்தமாக கதைக்கணுமெண்டா அவர் எங்கள்கிட்ட கால் பண்ணினா நாங்கள் ஓகே எனக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த குழந்தை சம்பந்தமான டாக்டரோட கதைக்கணும் என்றா அவரே சூஸ் பண்ணலாம் எந்த டாக்டரோட கதைக்கப்படுறாங்க. அப்போ அவன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்ட எங்களோட தமிழ் மொழியில் அவரோட கேஷுவலாக கதைச்சு என்ன நடக்குது, அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு நண்பனா ஈஸியாக அவர் எங்களோட கதைச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சில நேரங்களில் அங்கே உள்ள வைத்திய நிபுணர்கள் முடிவெடுத்த பிறகும் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, தெரிஞ்ச ஒரு தமிழ் டாக்டர்கிட்ட கேட்டால் என்ன அப்படின்றது இருக்கு. நிச்சயம் அப்படி எல்லாருக்கும் இருக்கு. இப்ப சில பேர் கூடுதலா அங்க டாக்டரோட அங்க இந்த டாக்டரோட காய்ச்சிட்டு அப்புறம் இங்கே தெரிஞ்ச நண்பரோடய காய்ச்சிட்டு கூடுதலா நாங்களே சொல்ல போனா இப்ப நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர்கிட்ட காட்டிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் சைடு அப்ப நாங்கள் கேட்போம் கட்டாயம். அப்படி நாங்கள் செஞ்சிருக்கிறேன். அப்ப எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்புன்றது இருக்கு. இது என்ன செஞ்சா சரியா இருக்குமா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா அல்லது என்ன செய்யலாம், அடுத்த இடத்துக்கு என்ன செய்யலாம்னு ஒரு ஆலோசனை கேட்கணுன்ற ஒரு துடிப்பு இருக்கு. அதுக்கு வந்து கட்டாயம் இப்போ ஒரு மெடிப்ளேஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு அப்போ இங்கே உள்ள ஒரு தமிழ் பேசுகிற வைத்திய நிபுணரோடையே அதை கால் பண்ணி கதைக்கக்கூடிய மாதிரி. மற்றது இன்னும் முக்கியமாக 2 விஷயத்தை நான் அங்கே நோட்டீஸ் பண்ணினான். ஒன்று வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட உறவுகளுக்கு ஒரு ஃப்ரீயாக கதைக்கிறதுக்கு அல்லது ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டா என்ன நிறைய பிரச்சனை இருந்தா போல உறவுகளோட இருந்துட்டு அங்கே போய் தனியாக இருப்பினும் இல்லை, அது சரியான ஒரு இறுக்கமாக இருக்கு. ஹஸ்பண்ட் வேலையை போயிடுவார், அறைக்குள்ள இருப்பினும் கிளைமேட் சேஞ்ச், லாங்குவேஜ் சேஞ்ச், அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அதே அவையல் கதைக்கிறதுக்குன்றது பாசிபிளே இல்லை. அப்படி மிஞ்சி போனாலும் அவங்க ஹாஸ்பிட்டலில் போனால் அவன் ஒரு இப்போ லண்டன்லன்னு சொன்னால் லண்டனில் ஒரு ஆங்கிலம் பேசுகிற ஒரு கவுன்சிலரோட விடையக்கில்ல டிரான்ஸ்லேட்டர் இருந்தாலும் கவுன்சிலிங்ன்றது வந்து உங்களோட லாங்குவேஜில் உங்களோட கல்ச்சரை உங்களை புரிஞ்சு கொண்டு கதைக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த என்ன சொல்கிறது, அந்த உள் மனதில் ஊடுருவி அவன் தண்ட கல்ச்சரை வச்சு கதைப்பான். ஓகே இப்போ ஒரு ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் பிரச்சனை அவன் சொல்லுவான் நீங்கள் பப்புக்கு போங்க, கொஞ்சம் ஃப்ரீ எடுங்கோ, ஒரு 3 months கேப்பாக இருங்கன்னு சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு பொருந்தா. அது இருக்கிற குடும்பம் உடைஞ்சிடும், அது எங்களுக்கு பொருந்தா. அப்போ உண்மையாக அவர் கதைக்க வேணும், எங்களோட கலாச்சாரத்தை புரிஞ்சு கொண்டு எங்களோட மொழியில் கதைக்கிறோம். அதுதான் நல்ல ஒரு இதாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றது இன்னும் ஒன்று எங்களோட தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கு, நாங்கள் கவுன்சிலிங் எடுக்கிறதுனால இவருக்கு மூளை பிசைன்னு சொல்லி விட்டுருவோம். அப்போ அதால் எல்லாரும் அதை ஓப்பனாக
எடுக்கவும் விரும்ப மாட்டேன். அப்போ மெடிப்ளேஸ் ரெண்டையும் கவர் பண்ணுது. ஒன்று வந்து உங்களோட மொழியில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவுன்சிலரோட கதைக்கலாம். ரெண்டாவது எல்லாருக்கும் சொல்ல தெரியல, நீங்கள் வீட்டை இருந்து ஆன்லைனில் ஒருத்தருக்குமே தெரியாம காய்ச்சிட்டு கதைக்கலாம், ஃபோன் கால்ல அல்லது வீடியோ கால்ல காய்ச்சி போயிடலாம். அப்போ இதுதான் எங்கட. அதே மாதிரி இப்போ நியூட்ரிஷன் அட்வைஸ், இப்போ அவங்க அங்கத்தையான உணவு முறைகள் வித்தியாசமா இருக்கும். அந்த லண்டன்காரன் சொல்லிக்கல ஓட்ஸ் சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், ஆனால் அது எங்கட சாப்பாடு இல்லை. நாங்கள் சோத்தை எப்படி சாப்பிட்றது, அதுக்கு என்ன கறியை சேர்க்கிறேன்றதை தான் சொல்லணுமே தவிர, அப்போ எங்கட மொழி பேசுகிற ஆக்களை வச்சு கொண்டு தான் அதை செய்யணும். அப்போ தான் எங்கட மக்களுக்கு வந்து அதை எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாமே. நிச்சயமா. ஸோ அப்போ நிச்சயமாக வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்கள் இலங்கையில் இருக்கிற வைத்தியர்கள் ஹெல்த் கேர் நிபுணர்களோட உங்களோட சேவையை பெற்றுக்கொள்ளலாம். இங்கேயும் பெற்றுக்கொள்ளலாம், அதே மாதிரி வெளிநாட்டிலையும் பெற்றுக்கொள்ளலாம். சில வேலை வெளிநாட்டிலிருந்து இங்கே வெறிவினம் இலங்கைக்கு வெறையக்கில் இப்போ அவைக்கு ஒரு பிளான் இருக்கும். இப்போ நல்லூருக்கு போகணும், மடுவுக்கு போகணும், நயனாதிக்கு போகணும், அங்கே அவைக்கு ஒரு கல்யாண வீடு இருக்கும், சாம்பத்திய வீடு இருக்கும். இதுக்குள்ள வந்து அவர் ஒரு பாடி செக்அப் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஒரு சில ஆப்ரேஷன் செய்யறதா இருக்கலாம். ஃபுல் பாடி செக்அப் செய்யணும். சில பேருக்கு அந்த டென்டல் செய்ய வேணும். டென்டல் வெளிநாட்டில் சரியான குறைவு. அதே மாதிரி சில வேளை இப்போ ஒரு சர்ஜரி இருக்கும், அங்கே செய்து போட்டு உதவி இல்லை, ஆக்கள் இல்லை, இப்போ கஷ்டம். இங்கே வந்துருக்கேக்குள்ள அவங்க அம்மா அப்பாவோட இருந்து அதை செய்து போட்டு ரிகவர் ஆகி போகலாம். சில வேளை இந்த IVF சொல்லி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே சரியான எக்ஸ்பென்சிவ், இங்கே வந்து கொஞ்சம் காசு செய்யலாம். ஆனால் என்ன அவைக்கு பிரச்சனை, இங்கே வந்த ஹேர் டாக்டர் நல்லம், இங்கே செய்யறது நல்லம், இவற்றை ஷெடியூலுக்குள்ள டாக்டர் அவைலபிளாக இருக்கணும். இல்லாட்டி அந்த இவையில அந்த ஒரு 4 கிழமை லீவுக்குள்ள அந்த டேட் வந்து செய்து அவர் திருப்பி ரிகவர் ஆகிறன்றது பாசிபிள் இல்லை. அப்போ அப்படியான நேரத்தில் இவ இலங்கைக்கு வர முன்னமே மெடிப்ளேஸ் எங்களோட மெம்பர்ஸ்கிட்ட கதைச்சா நாங்கள் அவேண்டிய எல்லா ஷெடியூலையும் பார்த்து முதலே எங்கெங்கே இருக்குது யார் வசதி என்று பார்த்து அது சம்பந்தமான வைத்தியரோட இவைய கதைக்க வச்சு இவேண்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க பண்ணி நாங்கள் அவேண்ட விசிட்டியை பிளான் பண்ணிடுவோம். ஒரு பிளான் பண்ணி அதுக்கு அப்போ அவ இங்கே வரைக்குள்ள இத்தனையாம் தேதி நீங்கள் வாருங்கள், இத்தனையாம் தேதி பிளட் டெஸ்ட் செய்யணும், இத்தனையாம் தேதி சர்ஜரி செய்யணும், அங்கால 15ஆம் தேதி நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாமே பிளான் ஆயிடும். எல்லாம் பிளான் ஆயிடுது. ஒரு எந்தவித பயமும் கொள்ள தேவையில்லை. அதே மாதிரி நேர விரயம் இருக்காது. அதான் முக்கியமான விடயம். நேர விரயம் அதை புக் பண்றதுல பிரச்சனையோ இருக்கும். விரைக்குள்ள பயப்படாமல் மெடிப்ளேஸ் நண்பன் இருக்கிறான், இங்க கதைச்சா சரி, மெடிப்ளேஸ்ல கதைச்சா சரி என்ற செய்வினம் என்ற துணிவோட வந்து அங்கணும். இதான் எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் மெடிப்ளேஸ். நிறைய உறவுகள்கிட்ட அம்மா அப்பா எல்லாம் இங்கே இருக்கணும். கூடுதலாக வந்து சில ஆக்சிடென்ட்கள் நடக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வழுக்கி விழுந்து கால் முறிவுகள் எல்லாம் ஏற்படலாம். அந்த டைமில் வந்து அவ உடனடியாக வெளிநாட்டிலேருந்து அம்மா அப்பா பார்க்க வர முடியாமல் இருக்கலாம், டிக்கெட் போட்டு உடனே வர முடியாமல் இருக்கலாம். இதுக்கு என்ன மாதிரியான உங்களோட மெடிப்ளேஸில் சப்போர்ட் கொடுக்குறீங்க? இப்போ இதுக்கு வந்து நாங்கள் எங்களோட மெடிப்ளேஸில் மெடி அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்கோம். இப்போ என்னென்னா ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லி சொன்னால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அதை வந்து நாங்கள் உடனே அவையில் கைட் பண்ணோம், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஏன்னா அது டைம் எடுத்து செய்யக்கூடியது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆள் விழுந்துட்டு கால் நோயில் இருக்குது, சில வேலை அது முறிவாக இருக்கலாம். ஆனால் இப்போ அதை அவரால் பார்க்கணுமெண்டா அவள் லண்டன்லேருந்து வெளிக்கிட்டு வரதுக்கு அங்கே லீவ் எடுக்கணும், சரியான செலவு எல்லா நேரம் பாசிபிளாக இருக்காது. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும், பிள்ளைகளை விட்டுட்டு வேற இல்லாது. அப்போ இந்த நேரத்தில் இவ எங்களுக்கு எடுத்து சொல்லிச்சு நம்மன்னு சொன்னால் எங்களோட டீம் வந்து ஃபர்ஸ்ட் அவள் அசஸ் பண்ணி போட்டு அவளுக்கு எந்த டாக்டர் காட்டணும் இல்லை எங்கே காட்டணும் அதை நாங்கள் செய்து அவையை கொண்டே காட்டி அதுக்குரிய அவ்வளவு சொல்யூஷனையும் செய்து கொண்டே அவ திருப்பி வீட்டை வச்சு பார்த்து நாங்கள் அந்த அக்யூட் ப்ராப்ளம் அவ்வளோத்தையும் நாங்கள் அவளுக்கு பதிலாக இருந்து நாங்கள் செய்வோம். இப்போ கிட்டடியில் நாங்கள் ஒரு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு மருத்துவ நண்பன் அவருக்கு பதிலாக நாங்கள் பிள்ளையா இருந்து செய்வோம். இப்போ கிட்டடியில் எங்களுக்கு செய்த நாங்கள் ஜாக்கச்சியில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் மகள் வந்து ஜெர்மனியில் இருந்தவா, இப்படிதான் அவள் விழுந்துட்டா 2 நாளாக நடக்கலாம் இருக்கான்னு எங்களுக்கு அடித்து சொல்லியிருந்தவா. அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட டீமாக்கள் கதைச்சி போட்டு பிறகு இங்கே உள்ள ஒரு வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸோட கதைச்சி அவைய ஆம்புலன்ஸில் ஜக்கச்சிக்கு அனுப்பி போய் அங்கே டாக்டர் பார்த்துட்டு அவன்கிட்ட காலில் முறிவு இருக்கலாம்னு சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வந்து இங்கே சர்ஜரி செஞ்சுட்டு திருப்பி சர்ஜரி முடிஞ்ச அப்புறம் கொண்டே விட்டு அப்புறம் அவள் வீட்டை வச்சு பார்க்குறதுக்குரிய ஹோம் கேரை அரேஞ்ச் பண்ணி ஃபிசியோதெரப்பி அரேஞ்ச் பண்ணி அப்புறம் திருப்பி ரிவ்யூவுக்கு நாங்கள் அவள் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஒரு 1 மந்த்துக்கு பிறகு அவள் வந்து ரிகவர் ஆகிட்டு. இப்போ என்ன ஒரு ஆளுக்கு ஒரு வைத்திய சேவைன்றது தனியாக ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, அதுக்கு ஹோம் கேர் தேவைப்படலாம், ஃபிசியோதெரப்பி தேவைப்படலாம், பிளட் டெஸ்ட் தேவைப்படும், மருந்து தேவைப்படும், டாக்டர்ஸ் விசிட் தேவைப்படும், இப்படி நிறைய சேவைகள் சேர்ந்தது தான் ஒரு மருத்துவ கேர். அப்போ அவ்வளவுத்தையும் சரியான முறையில் கோஆர்டினேட் பண்ணி செய்கிறதுண்டா ஒன்றிலவே நம்ம பிள்ளை வந்திருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அவைக்கு பதிலாக இன்னொரு ஆள் இருந்தால் செய்யும். அப்போ இங்கே உள்ள
நன்மை என்னென்னா எங்களோட மெடிப்ளேஸில் இருக்கிற எல்லாருமே வைத்தியர்களும் வைத்தியம் சார்ந்தாக்களும். அப்போ அவைக்கு சரியான முறையில் இவையில் கோஆர்டினேட் பண்ணி செய்கிறதுக்கு இயலும். ஸோ அப்போ அதைத்தான் நாங்கள் மெடிப்ளேஸ் ஒரு நண்பனாக செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் துளிர் அமைப்பை வந்து இன்றைக்கு அறிமுகம் செய்திருந்தீங்க, லான்ச் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லலாம் அந்த செயல்பாடுகளை. அதை பற்றி மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துங்க டாக்டர். துளிர் உங்களுக்கு அந்த பேர்லேயே ஒரு ஒரு விளக்கம் விளங்கியிருக்கும். துளிர் கோணம் ஒரு பிரச்சனை என்ன இருந்தாலும் ஒரு காஞ்ச மரம் கூடி துளிர்த்து தான் பெருசாக. ஒரு மகப்பேற்று பெண்ணியல் வைத்திய நிபுணராக நான் இங்கே இலங்கையில் வேலை செய்யக்கல. நான் முல்லைத்தீவில் வேலை செஞ்சுருக்கேன், தெல்லிப்பள்ளியில் வேலை செஞ்சுருக்கேன், கிளிநொச்சியில் மன்னாரில் வேலை செஞ்சுருக்கேன் வைத்திய நிபுணராக. வேலை செய்யக்கல நான் யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சுருக்கேன். பார்த்த நிறைய பிரச்சனைகளையும் பிறகு லண்டனில் போய் வேலை செய்யக்கல அங்கே உள்ள சிஸ்டமும் அப்படி ஒர்க் பண்ணுறதுல எனக்கு பெரிய ஒரு கேப் ஒன்று நான் ஐடென்டிஃபை பண்ணினேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இப்போ இங்கே உள்ள நிறைய பெண்களுக்கு அவைய ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனை இருக்குது. நிச்சயமாக இப்போ அது ப்ரெக்னன்சியாக இருக்கலாம், அல்லது இந்த மாதவிட பிரச்சனையாக இருக்கலாம், மாதவிட நின்றாப்புறம் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ அவைகளுக்கு முதலாவது பிரச்சனை தங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றதே அவைக்கு தெரியாது, உணர முடியாமல் இருக்கலாம். ஏண்டா அவைக்கு அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்ச்சி வந்து குறைவாக இருக்கு. இப்போ நான் நெடுகலும் சொல்கிற உதாரணம் என்னென்னா, ஒரு 50 வயதில் கெட்பப்பை ரக்கம் அல்லது யூரின் லீக் பண்ணுறன்றத எங்கள்கிட்ட உள்ள நிறைய பெண்கள் என்ன யோசிக்கணும்னா அது ஒரு வாழ்க்கை படியின்றி ஒரு பகுதி என்று யோசிக்கணும். ஆனால் உண்மை அப்படி இல்லை, அது ஒரு பிரச்சனை, அதுக்கு தீர்வுகள் இருக்குது, அதுக்கு வைத்தியம் இருக்குது, அதே தெரிஞ்சு கொள்றது இல்லை. இப்போ ஒரு குழந்தை அழிஞ்சிட்டுது அல்லது குழந்தை இல்லைன்றது வந்து அவைக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ். அது எப்படி அதை கையாளுறது, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ன்றது தெரியாது. சில இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வர்றது, இந்த கெட்பப்பை கழுத்தில் வர கேன்சர் எல்லாம் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி தடுக்க முடியும். அப்போ அந்த ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் வந்து வெளிநாடுகளில் சிறப்பாக செயற்படுது. ஆனால் இங்கே அதுக்குரிய அவேர்னஸும் இல்லை. அதை எங்களோட மக்கள் சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லி ஸ்டேஜிலேயே அல்லது வரமுன் காக்கிற மாதிரின செயற்பாடுகளில் ஈடுபடுறது குறைவாக இருக்குது. அப்போ அதால் என்ன நடக்குதுன்னா அது நல்லா வந்து பரவினா பிறகு காணிக்கல அவன் வாழ்வு காலம் வந்து குறைவாயோ அல்லது நிறைய சஃபா பண்ணினோம். நிச்சயமாக. அப்போ இதில் என்ன செய்ய யோசிக்கிறோம்னா 2 விதமான விஷயம் இதில் யோசிக்கிறோம். ஒன்று, இந்த மாதிரின அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் இலவசமாகவே வைத்திய நிபுணர்கள் அல்லது இது துறை சார்ந்த ஆக்களை வச்சுக்கொண்டு ஆன்லைன்லேயோ அல்லது ஒவ்வொரு கம்யூனிட்டி சென்டர்ஸ் என்று சொல்லி அந்த ஃபிசிக்கலாகவோ போய் எங்களோட மக்களுக்கு அது சம்பந்தமான அறிவூட்டல்களை வழங்குறது, விழிப்புணர்வுகளை வழங்குறது எங்களோட ஒரு பிரதான நோக்கம். அதில் வந்து நிறைய டாக்டர்ஸ், அந்த சமூக செயற்பாட்டாளர்கள், இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபாதர் டேமியன் வந்திருந்தவர், அப்படி நிறைய ஃபாதர்ஸ் அப்படி இப்படி நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இது ஒன்று. 2வது, வெளிநாட்டில் இருக்கிற இன்னும் ஒரு அமைப்பு வந்து சப்போர்ட் குரூப்னு சொல்றது. சப்போர்ட் குரூப் என்னண்டா, இப்போ ஒரு அங்கே எப்படி எது செய்ய வேண்டாம், இப்போ ஒரு 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 கருச்சிதைவு, ஒரு அபூஷன் நடந்து அந்த நிறைய பிரச்சனைகள் அவ போவிடும். அதுக்கு பிறகு அவ பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றிருப்பிடும். அப்போ ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி சக்சஸ் ஆன ஒரு ஆள் தான் இன்னொரு பிரச்சனையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு சரியான முறையில் அறிவுரையை சொல்லலாம். இப்படித்தான் நடக்கும், இதை நாங்கள் இப்படித்தான் ஹேண்டில் பண்ணணும். அப்போ இப்போ இதில் ஒரு ஆளுக்கு அபோஷன் வந்துட்டுது, அல்லது ஒரு குழந்தை இறந்துட்டுது, அல்லது குழந்தை தங்கலாமல் இருக்குன்னு சொல்லிக்க அவர் வந்து சரியான ஒரு ஆளுட்டு அறிவுரை எடுக்காட்டி ஒன்று அவருக்கும் கஷ்டமாக இருக்கும், அல்லது அவர் பிள்ளையான வழியில் அல்லது பிள்ளையான முறையில் போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ அதால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, எங்களோட துளிர் சப்போர்ட் குரூப்புக்கு இப்படியான சக்ஸஸான பெண்களை வந்து எங்களோட சப்போர்ட் குரூப்பில் சேர்த்து வச்சிருக்கோம். அப்போ இன்னொரு ஆளுக்கு இது சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று வருகுதுண்டா அவர் எங்களோட தொடர்பு இல்லை. நாங்கள் அவர்களுக்கு துறைசார் நிபுணர்களை கொண்டு அறிவுரை வழங்குறது மட்டும் இல்லை, இந்த சப்போர்ட் குரூப்போட கனெக்ட் பண்ணி விடுவோம். அப்போ அவை என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதிரின பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணின ஆக்களோட அவை கதைச்சு தங்களோட கஷ்டங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய. அப்போ அது வந்து அவைக்கு ஒரு பெரிய இது ஒரு சக்ஸஸ் மாடல் வெளிநாட்டில் உண்மையாகவே. ஆனால் அப்படியான சிஸ்டம் வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை. அப்போ நான் அதை எங்களோட வடக்கு கிழக்கில் உள்ள துளிர் அமைப்பில் எங்களோட தமிழ் மக்களுக்கு இது ஒருக்கா கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு இலவச அமைப்பு தான். இதில் வந்து நாங்கள் இதுக்கு இந்த ஒரு பேமெண்ட்டோ இல்லை, துளிர் அமைப்பு வந்து இலவசமாக மக்களுக்கு செய்யறோம். அது வந்து இப்போ நாங்கள் எங்களோட துறைசார் நிபுணர்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்குமா அவையை கொண்டு நாங்கள் ஒரு செஷன் அரேஞ்ச் நிச்சயமாக
அதே மாதிரி இப்போ எங்களோட அமைப்பில் இருக்கிற ஆக்களோட இன்னொரு ஆளை கனெக்ட் பண்ணிவிடுவோம். அப்போ அதை எங்களோட டீம் மெம்பர்ஸ் செய்யணும். அது மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இதுக்கு வில்லிங்காயும் இருக்கணும். இப்போ அவையோட சேர்ந்து நாங்கள் இதை செய்கிறது தான் இன்றைக்கு இந்த தொழில் அமைப்பை இன்றைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அதிலே சொல்லியிருந்தீங்க உங்களோட மௌரா எஜுகேஷன், இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் கொஞ்சம். என்னென்னா நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி மௌரா எஜுகேஷன்ன்றது எங்களுடைய ஒரு கோர்ஸ், நாங்கள் படிப்பிக்கிற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஒரு எஜுகேஷன் சென்டர். ஸோ இதில் நாங்கள் வைத்தியர்களுக்கு கல்வி பயில்விக்கிறோம். அதே மாதிரி வைத்தியத்துறை சார்ந்தாக்கள், மருத்துவத்துறை சார்ந்தாக்களுக்கான கோர்சஸ் வந்து படிப்பிக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த வெளிநாடுகளோட அஃபிலியேட் பண்ண பிறகு லோ லாங்குவேஜ் ஐடி என்று சொல்லி எங்களோட கோர்ஸுகள துறைகளை விருத்தி செஞ்சு கொண்டு வரோம். இப்போ அதுக்கு தான் இங்கே ஆஃபீஸ், இங்கே எங்களோட நிறைய டீம் மெம்பர்ஸ் இருக்கிறோம், நிறைய பல்கலைக்கழகங்கள் சார்ந்த ஆட்கள் இருக்கிறோம், வைத்தியர்கள் இருக்கிறோம், அந்த துறை சார்ந்த ஆக்களை இணைஞ்சு நாங்கள் அந்த கோர்ஸ் வழங்குறோம். ரெண்டாவது வந்து மௌரா, இது என்னென்னு சொன்னால் இது எங்களுடைய ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஓகே, இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ன்றது ஒரு அத்தியாவசியம். நிச்சயமாக இப்போ எல்லாராலும் இப்போ தூர இருந்து கிளாஸுக்கு வர இயலாது, அதே நேரம் எல்லா நேரமும் கிளாஸுக்கு போய் இல்லாது, கிளாஸை மிஸ் பண்ணி நான் பார்க்கல, அப்படி எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இனிமேல் காலத்தில் நாங்கள் இப்போ முந்தைய ஒரு காலத்தில் குருகுலத்தில் போயிருந்து தான் படிக்கலாம். ஆனால் அது மாறிட்டு இப்போ ஆன்லைன்லேயே படிச்சுக்கொள்ள, ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் இருந்து இப்போ ஆன்லைனுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேணும். இன்றைய வெளிநாட்டில் அப்படி தான் நடக்குது. சில விஷயங்கள் ஆன்லைனில் நடக்குது, சில விஷயம் வந்து இதில் என்னத்தில் போய் ஸ்கூலில் நடக்குது. இப்போ என்னென்னா நான் இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்க யோசித்தது எங்களோட பிளாட்ஃபார்முக்குள்ள இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் பிள்ளை வந்து ஃபோனோடு இருக்கிறத உங்களால் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா, ஃபோனில் ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு கல்வி சார்ந்த நடவடிக்கையை செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவீங்களா. 5 மணித்தியாலம் சோஷியல் மீடியாவில் இருக்காமல் பிள்ளை 3 மணித்தியாலம் சோஷியல் எங்களோட எஜுகேஷன்ல 2 மணித்தியாலம் சோஷியல் மீடியாலும் இருக்கேக்கல, அறிவும் படித்ததும் ஆச்சு. ஸோ அப்போ இதுதான் எங்களோட இந்த கருப்பொருள். இதில் வந்து உண்மையாகவே நாங்கள் ஆன்லைனுக்கு போய்க்க நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ பேரண்ட்ஸுன்ற இன்வால்மெண்ட் இல்லை, அவையால் படிக்கணுமா இல்லைன்றதை பார்க்கல. அப்போ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டு இது எங்கட இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த புது பிளாட்ஃபார்மில் பேரண்ட்ஸும் வந்து இன்வால்வ் ஆகி அவர் படிக்கிறாரா இல்லையா, என்ன பார்க்குறாரு, இந்த படம் படிக்கிறார்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸோட மீட்டிங் வைக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸோட மீட்டிங் வைக்கலாம். ஒரு ரியலாக எப்படி நடக்குமோ அவ்வளோத்தையும் பார்க்கலாம், அவ்வளோத்தையும் ஆன்லைனில் கொண்டு வர. சில வேளை இப்போ எங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை, இப்போ ஒரு A-level படிக்கிற ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் இயரில் படித்த பாடத்தை 2.5 வருஷம் கழிச்சு தான் எக்ஸாம் எடுப்பேன். அந்த நேரத்தில் அவர் மறந்துடுவார். ஆனால் எங்களோட பிளாட்ஃபார்மில் எப்படின்னா ஈவன் 2.5 வருஷத்துக்கு பிறகு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்து கடைசி கிளாஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அவர் திருப்பி எத்தனை தடவை பார்க்கலாம். ஸோ அப்படி நிறைய லைப்ரரி இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, அவை இந்த ஸ்கோரிங் இருக்குது, ஈவன் ஸ்பான்சர்ஸ். இப்போ சில வேலை ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறவ கூடி அவை அங்கே இருந்து இங்கே படிக்கட்டு மட்டும் காசு அனுப்பினா உண்மையாக அந்த காசு வந்து பிள்ளை படிக்குமா ஒன்றும் தெரியாது, போகுதுன்னு தெரியாது. அப்போ நாங்கள் என்ன இதுக்கு ஒரு இது செய்கிறோம்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார் தான் இப்போ மானிப்பாளையம் 5 பேருக்கு படிப்பிக்கணுமெண்டா அவர் 5 பேருக்கு உரிய கோர்ஸுன்ற லைசன்ஸை பை பண்ணி அவர் நேரையே அந்த பிள்ளைகளை படிக்க விடுவார். அப்போ இங்கே வந்து காசுன்றது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கே போகாது, இவரே நேராக அந்த கோர்ஸை படிக்க விடுவார். அப்படி அவர் படிக்க விட்டோன்னே இவற்ற அட்டெண்டன்ஸ் மார்க் ஷீட் எல்லாமே வந்து அந்த அவருக்கு போயிடும். அவருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போ அவர் நல்ல ஒரு என்ன சொல்றது நம்பகத்தன்மையாக இருக்கு. இப்போ என்னென்ன பெரும்பாலான நாட்கள் இப்போ உதவி செய்ய விரும்புகிறவ செய்கிற உதவி சரியான ஆளுக்கு போய் சேருதான்றது முதலாவது கேள்வி, போனா பிறகு அது சரியா பயன்படுத்தப்படுதான்றது ரெண்டாவது கேள்வியா இருக்குது. அப்போ அதால தான் இதுகள் எல்லாத்தையும் ஓவர்கம் பண்ணி வந்தது தான் இந்த மௌரா. ஆனால் மௌராவில் நாங்கள் இன்னும் ஒரு ஆப்ஷனை கொடுக்குறோம். எந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து படிக்கலாம், எந்த டீச்சரும் தன்னுடைய வகுப்பை அதில் காமனாக நடத்தலாம். நாங்கள் எல்லாருக்குமே அந்த சந்தர்ப்பத்தை வழங்குறீங்க. அப்போ ஏனெண்டா இப்போ இவர் தான் ஒரு டீச்சர், இவர்கிட்ட மட்டும்தான் படிக்கணும்னு விரைவில் 1000 பேர் இருப்பின அந்த கிளாஸில் கடைசி ரோவில் இருக்கிற பிள்ளைக்கு சில விளங்காது. அதே நேரம் அவரோட பெட்டராக இன்னொரு டீச்சர் இருப்பார், அந்த டீச்சருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது படிப்பிக்கிறதுக்கு. நிச்சயமா. அப்போ இப்போ நாங்கள் மௌராவுக்குள்ளால ஒரு ஆசிரியர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குறீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தான் விரும்பின டீச்சரை பிடிக்கிறதுக்குரிய படிச்சு போடக்கூடிய மாதிரியும் இருக்கு. ஆப்ஷனாக கொடுக்கும். இதில் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பயனாக இருக்கு. இப்போ இதில் மாணவர்கள் பயனடையினம், டீச்சர்ஸ் பயனடையினம்,
உதவி செய்யணும்னு யோசிக்கிற பயனடையினம் சில வேளை இப்போ யாழ்ப்பாணத்திலே ஒரு டீச்சர் இருப்பார், முல்லைத்தீவில் அந்த டீச்சர் இருக்க மாட்டார். முல்லைத்தீவில் இருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து படிக்கிறதுன்றது பாசிபிள் இல்லை. ஆனால் முல்லைத்தீவில் இருந்தாலும் அந்த பிள்ளை யாழ்ப்பாணத்தில் படிச்சுட்டு போகலாம். ஆன்லைன் கிளாஸில் எவ்வளோ டைம் நேர விரயங்கள் பயண செலவுகள் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே ஜூம்ன்றது தெரியும். ஆனால் இது நாங்கள் ஜூம்ன்றது இப்போ ஜூமில் எடுத்து விட்டால் பிள்ளை அண்டே கிளாஸ் வராட்டி அடுத்த நாள் பார்க்கலாம். எங்கள்கிட்ட அப்படி இல்லை. பிளாட்ஃபார்முக்கால வரைக்கும் அவர் ஆன்லைன்லேயே படிக்கிறார். ஆனால் படித்து அண்டே ஆன் கிளாஸ் வந்து அங்கே பிளாட்ஃபார்மில் அப்லோட் ஆகிடும். அதே நீ அவற்றை A லெவல் எக்ஸாமோ O லெவல் எக்ஸாம் முடியும் மட்டும் அந்த கிளாஸ் இருக்கும். அப்போ திருப்பி வேணும்னாலும் அதை பார்த்து பார்க்கலாம். ஓகே, நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குண்ணா. ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் பலவிதமான விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார். மெடிப்ளேஸை பற்றி, அதே மாதிரி மௌரா எஜுகேஷனை பற்றி நிறைய விடயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டின சிகிச்சை முறைகள், அதே மாதிரி உள்நாட்டின சிகிச்சை முறைகள், இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறான்றது எல்லாருக்கும் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மெடிப்ளேஸ்ன்றது மக்கள்கிட்ட ஒரு நண்பனாகவே இருக்கிறது. என்ன சொல்கிறது, மருத்துவ நண்பன் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியான செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இணைஞ்சு கொள்ளலாமே, அதுதான் முக்கியமான விடயம். நிறைய விடயங்களை டாக்டர் சொன்னிருக்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், இன்றைக்கு கூட டைம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணல் தந்ததுக்கு டாக்டர். என்னென்னா நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, என்னதான் நாங்கள் சேவைகளை செய்தாலும் இந்த சேவை உண்மையாக சேவை தேவைப்படுற ஆட்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுன்றது வந்து உங்களை மாதிரின ஒரு ஊடக நண்பர்கள்ட்டையும் எங்களோட உறவுகளின் கையிலும் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண பல பேருக்கு தேவைப்படும். ஆனால் அது எப்படி பெறுறது, எங்கே போய் தருறது தெரியாது. ஊடக வாயிலால் தான் அது போய் சேரும். ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்களை ஈஸியா பாப்புலாரிட்டி ஆக்கிடுவோம். ஆனா தேவையான விஷயங்களை சில நேரங்கள்ல அதால நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது உங்களோட சப்போர்ட் வந்து நாங்கள் நிறைய பேர் இதுக்கு இது செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யறோம். உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நாங்களும் தொடர்ச்சியா இதுல பயணிக்க கூடியதா இருக்கும். நிச்சயமா உங்களோட உதவி வருங்காலங்களையும் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் டாக்டர். டாக்டர் நன்றி.